வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட போகிறாங்க. ஸோ இதில் வேளாண் துறையில் பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க இருக்காங்க, ஸோ இதை குறித்த ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேளாண் நிதிநிலை அறிக்கை, கடன் தள்ளுபடி மற்றும் முக்கிய அறிவிப்புகள். வேளாண் சாதனைகள் மற்றும் உற்பத்தி திறன் 346 லட்சம் மெட்ரிக் டன் அளவு உணவு உற்பத்தி தமிழகத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ 1.86 லட்சம் புதிய விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கியிருக்காங்க. 3.58 லட்சமாக உயர்ந்த பயிர்க்கடன். இந்தியாவில் தமிழகம் இதில் முன்னுரிமைங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பயிர்க்கடனுக்காக இந்த ஆண்டுடைய பட்ஜெட்டில் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. பட்ஜெட் உரையில் பேசிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள விவசாய பயிர்க்கடன் திட்டத்தை செயல்படுத்தும் பொருட்டு தமிழகத்தில் 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாய் தற்பொழுது வரை தள்ளுபடி செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் இந்த 2026 தேர்தலை முன்னிட்டு அதிக அளவில் தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ வட்டி மானியத்திற்கும் கிட்டத்தட்ட 853 கோடி ரூபாயை ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க. ஸோ மொத்த நிதி ஒதுக்கீடு 45,661 கோடி. 2026 பட்ஜெட் 25-26 இதுவரை கடன் தள்ளுபடி 10,341 கோடி பேருக்கு திமுக அரசினுடைய சாதனை. ஸோ மொத்த சாகுபடி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 151 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செஞ்சுருக்காங்க. உணவு உற்பத்தியில் 346 லட்சம் மெட்ரிக் டன் தமிழக அரசு பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ பயிர்க்கடனை 30 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க, தள்ளுபடியும் வழங்க இருக்காங்க. ஸோ புதிய ஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1,427 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடியை செய்ய போகிறாங்க. ஊக்கத்தொகை எல்லாமே வழங்கப்பட இருக்காங்க 145 கோடிக்கு. ஸோ வங்கி மற்றும் நிதிநிலை ஆர்பிஐ உடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை 1,104 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு கூட்டுறவு வங்கிகளுடைய நிதி சுமையை குறைச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 31, 2025 முக்கிய காலக்கெடு நிலுவையில் உள்ள நிலையில் 3,289 கோடியை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடன் தள்ளுபடி இருக்குமா? மக்களின் பலத்த எதிர்பார்ப்பு. ஸோ 2026 சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவிப்புக்கு போட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியை உடனடியாக தள்ளுபடி செய்ய போகிறதுக்கு போட்டிகள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் விவசாய பயிர்க்கடனை வாங்கி வச்சுக்கோங்க, மினிமம் 5 லட்சத்துக்குள்ளார. ஸோ அதுக்கு மேலே போனால் தள்ளுபடி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் 5 லட்சத்துக்குள்ளே நகைக்கடன், விவசாய கடன், பயிர்க்கடனை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் பிப்ரவரி 28க்குள்ளே. அதற்கு மேலே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் நடைமுறையில் கொண்டு வரது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.